கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று விவாதத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்பது திரு மோடி அவர்களினுடைய லண்டன் மாநகரில் பேசிய பேச்சு. இங்கிலாந்திற்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சில பகுதிகள் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. அரசியல் அரங்கில் அவருடைய பேச்சுக்கள் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. ஆனால் சில பகுதிகள் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அப்படி என்ன பேசினார் திரு மோடி அவர்கள்? அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், இந்தியாவை படம் பிடித்து காண்பிப்பதற்கு நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள் மட்டுமே அளவுகோல்கள் அல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை ஏன் சொன்னார் மோடி அவர்கள் அப்படின்னா, அதற்கு முன்பு நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கடுமையான கேள்விகளை எல்லாம் எதிர்கொள்கிறார் திரு மோடி அவர்கள். அதற்கு காரணம் இந்திய நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் இந்த அரசை பற்றி, திரு மோடியை பற்றி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்தை சித்தரித்து காட்டிவிட்டதோ அப்படின்ற ஆதங்கத்திலிருந்து இந்த கருத்து பிறந்திருக்கிறதா என்று நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. அடுத்து காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவை பற்றிய பார்வை யாருடைய ஆட்சியில் சீர்குலைந்திருக்கிறது, ஒரு மோசமான சித்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டே இருக்கு. திரு மோடி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சியில்தான் இந்தியாவை பற்றிய ஒரு தவறான பிம்பம், ஒரு ஊழல் நாடு அப்படின்ற சித்திரம்லாம் காங்கிரஸ் அரசு வழங்கியது அப்படின்னு சொல்றார். ஒரு சகிப்பு தன்மையற்ற போக்கு, இன்டாலரன்ஸ், மோடியினுடைய ஆட்சியில் தான் இந்தியாவிற்கு ஒரு படம், ஒரு சித்திரம் கிடைத்திருக்கிறது என்று காங்கிரஸ் சொல்கிறது. இது பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அடுத்து தொடர்ச்சியாக பன்முகத்தன்மை, இந்தியாவினுடைய சிறப்பாக பன்முகத்தன்மையை பற்றி மோடி அவர்கள் பேசுகிறார். திரு ராகுல் காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, பன்முகத்தன்மையை பற்றி வெளிநாடுகளில் பேசுகிற மோடி இங்கு ஏன் மௌனம் சாதிக்கிறார்? 3 விதமான விவாத களங்களுக்கான பொறி கிடைத்திருக்கிறது. கேள்வி நேரத்தில் விவாதிக்கலாம். மோடி அவர்களினுடைய பேச்சு சில பகுதிகளை எடுத்து இன்றைய கேள்வி நேரத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய கருத்துரையாளர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். காங்கிரஸிலிருந்து திருச்சி வேலுச்சாமி அவர்கள், வணக்கம். திருச்சி வேலுச்சாமி. இந்திய கம்யூனிஸ்டிலிருந்து திரு மு வீரபாண்டியன் அவர்கள், வணக்கம் திரு வீரபாண்டியன். நம்மோடு பாஜக தரப்பிலிருந்து திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு எஸ்.ஆர். சேகர். அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். மோடி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சார்ஜஸ் என்பது நாளிதழ்கள், தொலைக்காட்சிகளின் மீது ஏன் இந்த குற்றச்சாட்டை வைத்தார்? நான் முதல்ல திரு எஸ்.ஆர். சேகர், நான் உங்களிடமிருந்தே என்னுடைய கேள்வியை துவங்குகிறேன். தேர்தல் காலகட்டத்தில் பிரதமரான பிறகும் கூட ஊடகத்தினுடைய செல்ல பிள்ளை அப்படின்னா மோடியை குறிப்பிடுவார்கள். இன்றைக்கு திடீரென்று ஊடகத்தின் மீது ஒரு பாய்ச்சல், ஒரு மதிப்பீடு, ஒரு விமர்சனம் ஏன் திரு எஸ்.ஆர். சேகர்? அது நியாயமான, அவருடைய ஆதங்கங்கள் நியாயமானது தான். அதாவது கொஞ்சம் எக்கோ அடிக்குது, இதை மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சரி பண்ணிவிடுங்க. இந்த மோடி அவர்கள் அந்த யூகேல பேசுகின்ற போது இந்த ஊடகங்களை பற்றி அது தலைப்புச் செய்திகள் தான், இந்தியா அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற விவாதம். ஏன் இதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அதில் எந்த நியாயம் இருக்கிறது என்கிற பார்க்கின்ற போது, அதற்கு அந்த பேசிய பேச்சுக்கு அடுத்தபடியாக ஆழ்வார் என்கின்ற ராஜஸ்தானுடைய ஒரு பகுதியிலே இம்ரான்கான் என்கின்ற ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தினுடைய வாத்தியார், டீச்சர், 50 மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய, இலகுவாக பயிற்றுவிக்கக்கூடிய 50 ஆப்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியானது அது வரவில்லை பத்திரிகையில். அது வெளிச்சம் போட்டு காமிக்கப்படவில்லை. இந்தியா என்பது இதோடு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட விஷயங்களும் இந்தியாவில் இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னாலே அவர் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அந்த செய்திகள் இதுவரை எந்த பத்திரிகையிலும் வரவில்லை. எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு அதுவும் அதே மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் இருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த தலைப்புச் செய்திகளை பற்றி சொல்லுகின்ற போது அவர் குறிப்பிட்டதற்கான காரணம் ஒரே ஒரு விஷயம். ஏற்கனவே டெல்லி தேர்தலின் போது டெல்லியில் சர்ச்சுகளிலே கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், சர்ச்சுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, ஹரியானாவிலே தாக்குதல் நடத்தப்பட்டது, வெஸ்ட் பெங்காலிலே ஒரு வயதான கன்னியாஸ்திரி மானபங்கப்படுத்தப்பட்டார் என்ற செய்திகள் எல்லாம் மிக பரபரப்பாக வந்தது. ஆனால் அதற்கு பின்னாலே அதிலே இந்துத்துவ சக்திகள் தான் இருக்கிறது என்று சொன்ன அன்றைய குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாலே அவை இல்லை, லோக்கலில் இருக்கக்கூடிய பல்வேறு பிராபலங்கள்,
அதுவும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் அந்த கன்னியாஸ்திரி வந்து பங்களாதேஷிலிருந்து வந்த ஒரு மைனாரிட்டி சமூகத்தைச் சேர்ந்தவர். இந்த செய்தி எல்லாம் வெளியிலே வரவில்லை. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. ஆனால் அது இல்லை என்று சொல்லுகின்ற போது அது இல்லை என்கின்ற விஷயம் வருவதில்லை. எனவே இப்படி சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் ஆன ஒரு நிவாரணம் கிடைக்கின்ற போது அது வரவில்லை என்பதால் தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். நான் கேட்பது, அப்ப இந்திய ஊடகங்கள், நாளிதழ்கள் ஒரு இந்துத்துவத்திற்கு எதிராக, ஏன் நான் நேரடியாக வைக்கிறேன், இந்துக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறதா உங்களுடைய பதிலில் இருந்து? இல்லை இல்லை இல்லை. அதாவது மைனாரிட்டி சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு இருக்கிற அக்கறை, இந்த நாட்டினுடைய சாதாரண குடிமனுக்கு அக்கறை ரெண்டுமே சமம். இன்னும் சொல்ல போனால் பிரதமருக்கு அதிகமான அக்கறை இருக்கிறது. தன்னுடைய முதல் பதவியேற்பிலே பாராளுமன்றத்தினுடைய படிகளை முத்தமிட்டு உள்ளே செல்லுகின்ற போது என்னுடைய கீதை இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னதற்கு பின்னாலே 125 கோடி மக்களும் சமமானவர்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே அதே மாதிரி மோடி செயல்படுகிறார். ஆனால் ஊடகங்களிலே மைனாரிட்டிகளுக்கு ஆபத்து வருகின்ற போது அதை சொல்லுகின்றவர்கள், அதற்கு நிவாரணம் வந்த போது குற்றம் சாட்டப்பட்டவர் யார் என்று முதலிலே சொல்லுபவர்கள் குற்றம் சாட்டுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை என்பதை சொல்லுவதில்லை. இரண்டாவதாக, தாத்ரியிலே நடந்த சம்பவத்துக்கு பின்னாலே மூடுபத்திரியிலே நடந்தது. அங்கே ஒரு இந்து தாக்கப்பட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன், அங்கே ஒருவர் தாக்கப்பட்டார். அதற்கு பின்னாலே மடிகேரியிலே கட்டப்பா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மடிகேரியிலே கட்டப்பா கொல்லப்பட்ட போது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி தீபாவளி என்ற அன்னைக்கு திப்பு சுல்தானுடைய பிறந்த நாள். ஆனால் உண்மையிலே 20ஆம் தேதி பிறந்த நாளை 10ஆம் தேதிக்கு முன்கூட்டி தீபாவளிக்கு சமமாக வைப்பதனுடைய நோக்கம் என்ன? அங்கே இவர்கள் இது ஒரு அரசியல் ரீதியாக நீங்க குற்றம் சுமத்துகிறீங்க. ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் விஜயன், ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஆக இந்த மாதிரி செய்யப்படுகின்ற, இந்த மாதிரி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி கவலை இல்லை. ஆனால் இதற்கு தாத்ரியில் நடக்கப்பட்டது மிக பிரம்மாண்டமாக எடுத்துச் செல்லப்படுகிறதே, மற்றவை ஏன் எடுத்துச் செல்லப்படவில்லை என்கின்ற போது ஒருதலை பட்சமாக நடைபெறுகிறது என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அதை சுட்டிக்காட்டுகின்ற போது ஏன் நாம் அது தவறானது என்று சொல்ல நினைக்கிறீர்கள்? தொடர்ந்து பேசலாம். திருச்சி வேலுசாமி, ஊடகங்கள் காங்கிரஸ் அரசை கூட ரொம்ப ஊழல் குற்றச்சாட்டு மிகைப்படுத்தி சொல்லிவிட்டது அப்படின்ற ஆதங்கங்களை காங்கிரஸ் எம்பிக்களே சொல்லியிருக்கிறார்கள். அப்படிதான் திரு மோடி அவர்களும் ஓரிரு சம்பவங்கள் இந்தியாவில் நடைபெற்றதை ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமாக மிகைப்படுத்தி சொல்லி இந்தியாவினுடைய நன்மதிப்பை கெடுத்து விட்டது அப்படின்ற பார்வையை முன்வைக்கலாமா? இந்தியாவுடைய நன்மதிப்பை கெடுத்தவரே அந்த குற்றச்சாட்டை சொல்றது வேடிக்கையா இருக்கு. இந்தியாவுடைய பிரதமர் மோடி, தனிப்பட்ட மோடி போய் எதை வேணாலும் பேசலாம். ஆனால் வெளிநாடுகளில் அங்க போய் உட்கார்ந்துட்டு இந்தியாவில் பெண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது, கழிவறை கூட பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவது இந்தியாவின் மதிப்பை உயர்த்துவதா? இந்தியாவில் ஊழல் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது, நாங்க தான் அதை கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவதுதான் இந்தியாவுடைய பெருமையை உயர்த்துவதா? ஊழல் மிகுந்திருக்கிறது காங்கிரஸ் அரசுல அப்படின்னு மேற்குலக பத்திரிகைகள் எழுதியது தானே, அதை அவர் மாத்த நினைக்கிறார். அப்படி இல்ல, ஊழல்லாம் இல்லன்னு சொல்வதற்கு இதை சொல்லி மோடி என்கின்ற தனி மனிதர் பேசுவதை பற்றி அல்ல, இந்த நாட்டுடைய பிரதமர். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நேருவை பத்தி சொன்னா, இந்திராவை பத்தி சொன்னா, சாஸ்திரியை பத்தி சொன்னா, ராஜீவ் பத்தி சொன்னா காங்கிரஸ்காரன் சொல்லுவீங்க. நான் அவர்களை பற்றி கூட சொல்லவில்லை. மொராஜி தேசாய் என்கின்ற ஒரு பிரதமர் இந்தியாவிலிருந்து இதே இங்கிலாந்துக்கு, லண்டனுக்கு போகிறார். அப்படி போகிற போது போய் இறங்குவது அந்த நாளிலேயே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளும் இந்தியாவில் பயங்கர கலவரம், பயங்கர குழப்பம், அந்த நாட்டு பிரதமர் வரமாட்டார் என்றெல்லாம் எழுதியது. ஆனால் இவர் போய் இறங்கினார். இறங்கி அந்த செய்திகள் நடக்கிறது. பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த உடனேயே எல்லோரும் பிரமிப்போடு பார்க்கிறார்கள். அத்துணை கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லுகிற அந்த நேர்த்தியை பார்த்து அன்றைய அந்த நாட்டுடைய பிரதமர் ஜிம்மி கார்ட்டர் ஒரு மாணவனை போல கைகட்டி பார்ப்பதை அந்த படத்தோடு போட்டார்கள். போட்டுவிட்டு கடைசியாக மொராஜி கேட்டார், நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன், ஒரே ஒரு கேள்வியை கேட்கலாமா என்று. கேளுங்கள் என்றார்கள். நான் இப்பொழுது வந்திருக்கிறேன், நான் வருவதற்கு முன்பாக இந்த நாள் எல்லா பத்திரிகைகளும் நான் வரமாட்டேன், இந்தியாவில் குழப்பம் என்றெல்லாம் போட்டீர்களே, இது பத்திரிகை தர்மமா என்று ஒரு கேள்வியை தான் கேட்டார். அடுத்த நாள் அந்த நாட்டுடைய பத்திரிகைகள் என்ன எழுதினார்கள் என்றால், மொராஜி என்கின்ற ஒரு மிக உயர்ந்த தலைவர் இங்கிலாந்துக்கு வந்தார், லண்டனுக்கு வந்தார். அவருக்கு முன்னாலே நம்முடைய பிரதமர் ஜிம்மி கார்ட்டர், அவர் பேராசிரியரை போலவும் இவர் மாணவரை போலவும் தோற்றமளிக்கிறார்கள் என்று எழுதிய போது இந்தியாவுடைய மரியாதை உயர்ந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நாட்டு பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்கிறது?
வரவேற்க கூடாத ஒரு மனிதனை இங்கிலாந்தினுடைய பிரதமர் வரவேற்கிறார். அதுக்கு அவர் கையிலே கிளவுஸும் மூக்கிலே கட்டிக்கொண்டுதான் கவரை தொட வேண்டும். ரத்த வாடை திருச்சி வேலுசாமி அந்த புள்ளியில் தான் அப்படி ஒரு தாக்கத்தை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் நாளிதழ்களும் தானே ஏற்படுத்தியதுன்றதுதான் அவருடைய பார்வை. இது எப்படி இந்த நீங்க மிகைப்படுத்தி சொல்லி ஓரிரு சம்பவங்களை மிகைப்படுத்தி இந்திய ஊடகங்கள் எழுதி மோடியின் மீது ஒரு போலியான சித்திரத்தை மிகைப்படுத்தி விட்டது. நீங்க சொல்றதை நான் அப்படியே ஒத்துக்கிறேன். இந்திய நாட்டுடைய ஊடகங்கள் தான் போலியாக ஒரு சித்திரத்தை உருவாக்கி மோடியை பற்றி பிரம்மாண்டமாக ஒரு உத்தமனை போல, ஒழுக்கசீலனை போல, இந்த நாட்டை காக்க வந்த அவதார புருஷனை போல போட்டு இந்த மக்களை ஏமாற்றி பாரதிதாசன் சொல்வதை போல மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டார், புலிவேஷம் போடுகின்றார், புல்லடவேனும் மதிக்கின்றார் என்பதை போல ஆட்சியில் அமர்ந்ததற்கு பின்னாலே இந்த நாட்டு மக்களை பற்றியோ, நாட்டு மக்களுடைய நல்வாழ்வை பற்றியோ, தேசத்துடைய பெருமையை பற்றியோ, தேசத்துடைய ஒற்றுமை பற்றியோ எதையும் கவலைப்படாமல் உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கிற அவருக்கு தெரிகிறது வந்த வழி இந்த நாட்டுடைய ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்கள் ஆதரவாக இருந்து அவர் அமர்ந்திருக்கிறார். அதனால்தான் ஊடகங்கள் தவறை சொல்லுகிற போது எங்கே நாம் கீழே போய்விடுமோ என்கின்ற அச்சம், அந்த பயம், அதனால அவர் சொல்லுகிறார்.